டேய், இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணுமேடா. வக்கீல் எதுவும் பேசினாரா உன்கிட்ட? பேசினாருமா. 10 மணிக்கு கோர்ட்ல இருக்குன்னு சொன்னாரு. இந்த கோர்ட்டு பயணம் என்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வரப்போகுதோ தெரியல. அதுக்கு பேசாம நீ எவ்வளையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அக்கா, அவன் காதலிக்க தானே செஞ்சான். நீங்க தான் அவனை புரிஞ்சுக்காம சம்மதிக்கவே இல்ல. டீய மெதுவாகுறியா? எந்த உறிஞ்சு உறிஞ்சுற? ஏண்டா நீ டீ குடிச்சிட்டியா? டீ குடிச்சிட்டோம். அரிசி அப்பா எடுத்துக்கோங்கப்பா. என்ன சொல்றேன்? அப்பா கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு போகணும்பா. இல்லடா, கடையில வேற ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்காக அவனை கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஏண்டா வள்ளி மச்சான், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லடா, நான் கடையை பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சரண் கூட போயிட்டு வந்துடுறியா? அதுல என்ன மச்சான் சிரமம்? நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா, நீயும் கடை தானே நடத்துற? உன் கடையில வேலை இருக்காதா? அது சுகன்யா பாத்துக்குவாக்கா, நீ விடு. இல்ல, சும்மாவே உன் அண்ணனுங்க ஆடுவாங்க. இதுல நீ கடையை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திட்டு இருந்தா அம்பிட்டுதான். வீட்டுக்கு கூட வரவிடாம பண்ணிடுவாங்க. உடனே அவ கோச்சிட்டு வந்துருவா. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்ல வேண்டாம், நீ கடையை பாத்துக்கோ. அப்ப சரவணா மட்டும் தனியா கோர்ட்டுக்கு போவானா? ஏன், அவங்க அப்பாக்கு தானே வேலை. நான் சும்மா தானே இருக்கேன். நான் கூட போயிட்டு வரேன். அம்மா, நீ எதுக்குமாங்க? உனக்கு அங்கெல்லாம் வந்து பெருசா பழக்கம் இல்ல. உனக்கு மட்டும் பழக்கமாடா? என்ன பண்றது, நல்லா இருந்த பையன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ்னு அலைய வேற விட்டுட்டா. இது நான் கொடுத்த கேஸ்மா. ஏய், அவளால தானே கொடுத்த. சரி சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு? நான் உன் கூட வரேன், நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்க நான் போயிட்டு வந்துட்டுமா? அதே முடிவு பண்ணியாச்சுல, அப்புறம் ஏன்ட்ட வர கேட்கணும்? இல்லை சரவணா, ஏதாவது அவசரம்னா எனக்கு போன் பண்ற. சரிப்பா. சரிம்மா, நீ கோர்ட்ல இருந்து வெளில வந்தவனே எனக்கு போன் பண்ணுமா. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவோம். அதெல்லாம் சேஃபா வந்துருவோமா. சரிம்மா, வச்சிடுறேன். யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க? அண்ணனும் அம்மாவும் தான். சரணன் மாமா எப்படி இருக்காரு? ஓகேவா இருக்காருன்னு தான் அம்மா சொல்லுச்சு. நீ டைரக்டா மாமாக்கே போன் பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம் தான், ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூட இல்லாம எங்கேயோ இருந்துட்டு போன் பண்ணி நல்லா விசாரிக்கிறது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நாம முதலே பிளான் பண்ணது மாதிரி போயிருக்கணுமோ? ஏசி ஏரிங் இருக்குன்னு அப்ப நமக்கு தெரியாதுல்ல. ஏய், இந்தா சார்ஜர் எடுத்து வச்சுக்கோ. இந்தா. ஆமா, இனிமே அண்ணனோட லைஃப் என்ன ஆகும்? டைவர்ஸ் விஷயத்துல அண்ணன் அம்மா அப்பா எல்லாரும் உறுதியா தான் இருக்காங்க. அது கிடைக்கவும் செஞ்சிடும் வைய. ஆனா அதுக்கப்புறம் அண்ணனோட லைஃப்? மாமாக்கு உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி அத்தா அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் அண்ணன் ஒத்துக்காது. என்ன ஆனாலும் அண்ணன் நொறுங்கி போகாம இருந்தா போதும். நாம எல்லாரும் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். நான் அவங்கள பத்தி யோசிச்சேன் ராஜி. அவங்கன்னா எவங்க? அதான் அண்ணனோட வைஃப். அவங்க லைஃப் என்ன ஆகும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு பக்கம் பாவமா தான் இருந்துச்சு, ஆனா இன்னொரு பக்கம் இம்புட்டு பண்ண அவங்களுக்கு ஏன் பாவம் பார்க்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அந்த யோசனையை அப்படியே விட்டுட்டேன். தப்பு இல்லல்ல. எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இல்ல, மீனாக்காவை நீ அண்ணின்னு கூப்பிட்டு நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா மயிலக்காவை நீ அண்ணின்னு கூப்பிட்டு நான் ஒரு தடவை கூட கேட்டதில்ல. ஏன் அப்படி? அது
அவங்கள அப்படி கூப்பிட தோணல. இல்ல அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல. நீ ஒரு வாட்டி வீட்ல டியூஷன் எடுக்கும் போது உன் அப்பா கிட்ட போட்டு கொடுத்தாங்கல்ல, ம். அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள அண்ணின்னு கூப்பிட தோணல. சரி, ஏய் நேத்து போட்ட டிஷர்ட் பாத்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். ரெடி, போலாம். உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா? நீ தினமும் இந்த கேள்விய 2 தடவை கேப்ப, நானும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லணும், அதானே? ஆமா, சொல்லு. ரொம்ப பாசம்லாம் இல்ல, ம். ரொம்ப 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 பாசம். எனக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்ல. எனக்கு மட்டும் இருக்காக்கும். வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் இருக்கலாமா? 10 நிமிஷம் தானே, இருந்துட்டு போலாம். ஒரு அரை மணி நேரம். 8:30 மணிக்கு தான் செக் அவுட். அது வரைக்கும் நம்ம இருக்கலாம். இருக்கலாமே. ஆமா, அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? பேசிட்டே இருக்கலாம். என்ன பேசணும் உனக்கு? நம்மள பத்தி பேசலாம். நாம இனிமே எப்படி எப்படிலாம் இருக்கணும், என்ன பண்ணணும், இத பத்தி எல்லாம் பேசலாமே. அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம இனிமே எப்படி இருப்போம்னா சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். சந்தோஷத்தை தவிர நம்ம லைஃப்ல இனிமே எதுவுமே இருக்க கூடாது. பாத்துமா, இந்தாங்க. ஏண்டா உங்க அப்பாவும் கூட வந்திருக்கலாம். என் நேரமும் ஏன் தான் கடை கடைன்னு போயிட்டு இருக்காரோ தெரியல. மா, இனியும் நாம எத்தனை தடவை இந்த கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்குன்னு தெரியலமா. வரும்போதெல்லாம் கடைக்கு லீவ் விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஏண்டா உனக்கு படபடப்பா எதுவும் இல்லையா? இல்லம்மா, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். நீதான் ஏதோ படப்படன்னு இருக்க. மா, நீ வீட்லயாவது இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்ல, அந்த மயிலையும் அவங்க வீட்டுக்காரங்களையும் நம்பி உன்னை தனியா அனுப்ப முடியாதுடா. அந்த பொம்பளை வந்து எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏண்டா நீ வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா நம்ம வந்துட்டோன்னு? நான் அவருக்கு மெசேஜ் பண்ணிட்டேமா. நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாண்டா. இதோ வந்துட்டாரு. அம்மா, டேய் செந்தில், டேய் செந்தில், நீ என்னடா இங்க பண்ற? உனக்காக தானே ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தேன். சரி, நீ ஆபீஸ்க்குலாம் போக வேணாமா? பகுதி நேரத்துக்கு லீவு போட்டிருக்கேன். டேய் என்னடா நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற? நான் என்ன ஸ்கூலுக்கு போற குழந்தையா? அட என்னண்ணே நீ? என்னடா நீ சும்மா இருடா. அவன் வந்தது நல்லதுதான் நமக்கு. சார், கேஸ் விசாரணை ரொம்ப நேரம் நடக்குமா? இல்லம்மா, அது இப்ப சொல்ல முடியாதம்மா. ஐயோ கடவுளே. சார் சார், தீர்ப்பாவது இன்னைக்கு கொடுத்துருவாங்களா? டைவர்ஸ் கேஸுமா, இமிடியட்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஐயோ கடவுளே. சார் கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது சரவணனை மீட்டு கொடுத்துருங்க சார். அவங்க என்னெல்லாம் போய் சொன்னாங்க, எப்படிலாம் சரவணனை கஷ்டப்படுத்தினாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சார்? இருக்குமா, ஞாபகம் இருக்கு. நீங்க வேணும்னா என்ன கூப்பிடுங்க, நான் ஜட்ஜ் முன்னாடி வேணா சொல்றேன். அம்மா நீ பதட்டப்படாதம்மா, அவரு பாத்துக்குவாரு. டேய் இல்லடா, நம்ம பக்கத்துலயும் தெளிவா சொல்லணும்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இறங்க மயில. பணத்தை கொடுத்துட்டு வாயா. இந்தாங்க. சம்பந்தி அம்மா தான் வந்திருக்காங்க. சம்பந்தி வரல போலயே. ஏன் வந்திருந்தா நீ போய் நல்லா விசாரிக்க போறியா? வாய மூடியா. என்ன புருஷ விட்ட ஆளுகளை பார்த்ததும் உனக்கு அப்படியே பாசம் பொங்கி வழியுதா? போய் அவங்க கிட்ட பேசணும்னு தோணுதா? ஒரு வார்த்தை கூட நீ போய் அவங்க கிட்ட பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அந்த ஜட்ஜு கிட்ட பேசு. என்னமா